வீட்ல பழைய ரைஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் போட்டு டஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புது ரைஸ் போட்டு ஒரு 2-3 தடவை அரிசி போட்டு எடுத்துருங்கக்கா. ஏன்னா அது மண் இருக்கும் கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறமா வந்து நீங்க எப்பவும் போல ரைஸ் போட்டாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடுங்க. அது ரன் ஆகிட்டே இருக்கிறப்ப அப்புறம் நீங்க ரைஸ் போடுங்க. கடைசியா உளுந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு உளுந்து போட்டுட்டீங்க. எப்பவுமே வந்து உளுந்த போட்டுட்டு தான். அதனால என்ன ஆகும்னா அது ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போட்டு கொஞ்சம் உங்களுக்கு லேட்டா உபரி அதிகமாகும் நினைப்பாங்க. அதான் அப்படி கிடையாது கான்செப்ட். அது என்ன ஆகும், அந்த வழவழ தன்மை போய் நின்றுச்சுன்னா ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லேட் அரையும். லேட் அரைகிறப்ப என்ன ஆகும், மோட்ரு சூடாகும். மோட்ரு சூடானா சீக்கிரம் லைஃப் போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் ரைஸ் போடணும், கடைசியா உளுந்து. அதுக்கு தான் கொஞ்ச நேரம் நீங்க ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிட்டே அரைச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல மாவு காணும். உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா காணும். எப்பவுமே வந்து உளுந்து போடுறதுக்கு அதுல அரிசியை போட்டுட்டு உளுந்து போடணும். ஐஸ் வாட்டரை ஊத்துங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்பதான் லைஃப் வரும். லைஃப்